என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. என் பெரிய பையன் க்ரூம் பண்ணிட்டு வந்தா நீங்க எல்லாம் காலிடா. நண்பர்களே, புது சட்டை பேண்ட் போட்டு ஹேர் கட்லாம் பண்ணி ஷேவ்லாம் பண்ணி க்ரூம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி இந்த வீடியோ இப்ப நான் சண்டே எடுக்கிறேன். எப்ப நீங்க பாப்பீங்கன்னு தெரியல. நடுவுல நான் சேவ் பண்ணாத ஃபுட்டேஜ் வரும். நாளைக்கு நான் சேவ் பண்ணாம வந்திருப்பேன். அதான் என்னமோ இவ்வளவு மங்களகரமா வந்து என்ன இருக்குமோ லைட்டா விஷயத்த பண்ண போறோம். போன வாரம் வந்து ட்ரோல் கேம் விளையாண்டு ஒரு இருந்தது. அவன் கூட பரவாயில்ல, இவன் அதை விட மோசம். அதுலயாச்சும் இதுதான் வழின்னு தெரிஞ்சிடும் நமக்கு. நம்ம தப்பு, அது நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இவன் இஷ்டத்துக்கு தான், இவன் இஷ்டத்துக்கு கமான் வேலு இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி இவன் இஷ்டத்துக்கு போவான். திடீர்னு குதிப்பான், திடீர்னு குதிக்க மாட்டான். கேட்கும், காது கேட்கும், சில நேரம் காது கேட்காது. டார்ச்சர் பண்ணுவான். போன எபிசோட்ல லெவல் 8லயே ஸ்டக் ஆயிட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப டார்கெட் வைக்கல. லெவல் 8ம் லெவல் 9ம் முடிச்சா போதும் எனக்கு. லெவல் 8 என்ன கேம்? ஏன்னா நான் அதிகமா சொல்லிட்டு பண்ண முடியாம போச்சுன்னா அவமானம். தெரியாத கேம். லெவல் 8 லெவல் 9 இன்னைக்கு முடிக்கிறேன். பாதியில இருந்து பார்க்கறோம் நினைக்கிறேன். இதுவே நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த கத்தி ஏத்துறது பாத்துருக்கோம். அப்படியே ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆட வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் காசு கொடுத்து. டெய்லி வீடியோ போடுறேன், தெனாவட்ட இருந்துச்சு. டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதனால டென்ஷன் ஆகாம ஈஸியா முடிக்கிறேன் அப்படின்னா சொல்ல மாட்டேன். வாங்க போவோம். ஏய் நிஜா, டேய் தம்பி தம்பி நிஞ்சா தம்பி தம்பி ஒரு வாட்டி குதிச்சா அதோட விட்டுரும். The moment I get a little cocky. இது நல்லா இருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகுது. இப்படி கத்திருந்தா கூட போயிருக்கும். நிஞ்சா நான் சொன்னா கேப்பல. நல்ல பையன் தம்பி, நல்ல பையன் தானே நீ? சொன்ன பேச்சு கேள்ப்பா. ஓ கேப்பா தம்பி தம்பி. ஐயோ ஐயோ இது கஷ்டம் தான். எவ்வளோடா இதுவே 36% தான். செத்துருவான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ஐயோ தம்பி தம்பி இந்த லெவல் 8 ஆச்சு முடிச்சிடுறேன் ப்ளீஸ் பா. ரொம்ப அவமானமா இருக்கு பாடக்கு. ஹலோ யார் பேசுறது? நிஞ்சாவா? 1 2 3 பாருங்க. ஓய் எப்படி கத்திட்டே போலாமா? இந்த இது அட்ஜஸ்ட் இது பண்றது சென்சிட்டிவிட்டி கூட்டிட்டாரு. இட் இஸ் வர்க்கிங் நண்பர்களே. இத நான் பார்த்தேன், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது சீட்டிங் கிடையாது, இது கேம்ல இருக்குறத அப்ப பாருங்க. ஏய் தம்பி லைட்டா சவுண்ட் போட்டாலே சவுண்ட் வரும். என்னடா நீ இப்ப பாத்தீங்களா இஷ்டத்துக்கு போறான் தம்பி. ஐயோ விட்டோனே கத்தம். டேய் தம்பி டேய் தம்பி எனக்கு புரிய மாட்டேங்குது. இது என்ன, இது என்னது இது? டேய் தம்பி ஒரு இது முடிக்கவே. ஏய் சென்சிட்டிவிட்டி என்னடா வர்க் பட்டன வர்க்கறா. டேய் இப்ப பாரு ரைட் கையில பட்டேன். டேய் தம்பி டேய் தம்பி. ஐயா ஓகே ஆல் டே தம்பி தம்பி அண்ணன் கத்துங்க. நீ சென்சிட்டிவிட்டி போனா நான் நார்மலா போய்க்கிறேன். ஜல 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 ஜல. ஏய் லெவல் 8 மட்டும் இப்படி கஷ்டமா வச்சிட்டு லெவல் 9 ஈஸியா வச்சிருவல்ல நீ? ஏய் ஸ்கிப் பண்றது காசு கொடுக்க மாட்டா. ஸ்கிப் பண்ணிடு. டேய் நான் சவுண்டே போலடா. எந்த சவுண்ட கேட்றா போற? டேய் பைத்தியம் டேய் பைத்தியம் டேய் பைத்தியம். எப்படி ஏறுது? ஐயோ அப்பா ஜஸ்ட் மிஸ். நமக்கு மென்டல் ஆயிடும் போல. கொஞ்சம் கத்தி இருக்கலாம். 51% போயிட்டேன். பாதி கடல் தாண்டிட்டேன் பாருங்க. திரும்பி முதல்ல பாதி கடல்லாம் போயிருக்கா. நான் முடிக்க போறேன்னு நினைச்சேன். வாடா தம்பி இருங்க தம்பி வாங்க தம்பி. டேய் தம்பி டேய் 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 ஏய் ஏய் ஏய்
ஏய் ஆமா ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. டேய் அந்த கொஞ்சம் தான் சார். எட்ஜ்ல நிக்க கூடாது. எட்ஜிங் பண்றீங்க தம்பி என்னைய வச்சு நீங்க. நிஞ்சா டேய் செவட்டு பையலே. டேய் அதே மாதிரி தான் கத்துறேன். டேய் நீ விட்டி. டேய் தம்பி டேய் செவட்டு குடியா செவட்டு. ஐயோ டென்ஷன் ஆகிட்டா தயா நிஞ்சா டேய் நிஞ்சா டேய் நிஞ்சா டேய் நிஞ்சா டேய் நிஞ்சா டேய் டேய் நிஞ்சா இதுவே இப்ப முடிக்க மாட்டேது. இந்த 9th எப்படி போவோம்? பாட்டு பாடுங்க. போச்சு. 42% 42% ஐயோ 42%. இவன் என் பேச்ச கேட்க மாட்டாங்க. இவன் என் பேச்ச கேட்க மாட்டான். டேய் போடா நான் உட்கார்ந்துட்டு விளையாட போறேன். போங்கடா. டேய் 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 பி மைக் கேட்காதுப்பா. நான் கிட்டே வரேன். டேய் தம்பி டேய் தம்பி டேய் தம்பி ஒரு வாட்டி லைட்டா குதிக்கிற, ஒரு வாட்டி ஹையா குதிக்கிற. சரி விடுங்க நண்பர்களே. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப பாருங்க. ஓ விசில் எடுத்துட்டாரா? ஓ அது விசில் ஒழுங்கா. ஆஹா இது நல்ல ஐடியாவா இருக்கே. போச்சு போச்சு. ச்சே இவ்வளவு தூரம் இதுக்கப்புறம் ஈஸியா இருக்குமே. 59. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐ ஃபிகர்ட் இட் அவுட். விசில் அவ்வளோ ஊதே மாட்டேங்குது. விசில்ல கொஞ்சம் நைட்டு நேரம் விசில் அடிச்சிட்டு இருக்கேன். குறுக்கா அடிச்சுக்க போறேன். என்ன இது ஒரு வீட்டுல என்ன கூர்கா இருப்பார் போல இருக்கு. ஆஸ்துமா வரப்போதுடா எனக்கு. டார்ச்சர் பண்றடா டேய். சென்டிமென்ட் சுத்தி நான் தெரிஞ்சு போச்சு. ஸ்கின்ன மாத்தணும். ஸ்கின்ன தான் வந்து இடிக்குது. இந்த ஸ்கின்ன மாத்தணும். ஸ்கின்ன மாத்தி நிஞ்சாக்கே போயிடு. வா. ஓ இந்த இதுக்கு மாத்திட்டாரா? கைங்க சொல்லி கம்மி. கண்டினியூ கட் பண்ணு. டேய் கட் பண்றா. என்ன ஆட் வருது? வராதுன்னு சொன்னாரு. பொய்யா போ. ஐயோ அம்மா கண்டினியூ அதாவது கண்டினியூன்றது ஓ ரிவைவ் பண்றாருப்பா ஆட் போட்டு. அவனுக்கு தெரியுது கஷ்டமா இருக்குன்னு. சோ அவனே தான் கொடுக்குறான். நம்ம சீட்டிங் பத்தியா? பாதில இருந்து வரும். தனவை நீ தான் மனுஷனே கிடையாது. இந்தா ஓஹோ என்னப்பா பண்ணீங்க? இதுக்கு தான் எனக்கு ஒரு நிமிஷம் ஆட் பார்க்க வச்சீங்க. இவனே போய் சாகறதுக்கு என்ன பண்ண? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. You are a failure. You are a fucking failure. இந்த த்ரெட் வேற வச்சிட்டு ஐயோ இவர் கேம் விளையாடுறதுக்குள்ள ஆட் முடிச்சிடலாம். கரெக்டா ஆட் வரும்போது அவுட் ஆயிடுது. JK believe in yourself. சாணிக்கான எங்க இவன் கண்டினியூ பண்ணாலும் டார்ச்சர் பண்றாங்க. கண்டினியூ பண்ணாலும் சரியா முடிக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. டேய் இருடா டேய் சென்சிட்டிவிட்டி. டேய் இருடா. டேய் அட்டேலா தடுக்கி விழுகுறான். டேய் என்ன தடுக்கி விழுகுற? நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? காசு கட்டேடா. இவன் சாக வேண்டியவன். நிஞ்சா ஐயோ தெய்வமே முடியறதுக்குள்ள பாத்தீங்களா மறுபடியும் தடுக்கி விழுகிறான். இவனுக்கு வாழை பிடிக்கிறோம். லெவல் 8 முடிச்சிருங்கடா. டேய் நான் லெவல் 9 கூட விழுறேன். லெவல் 8 முடிச்சிடறேன்டா. டேய் ப்ளீஸ்டா. டேய் தம்பி. ஐயோ சாகர மாதிரி தான் கண்ணி கொடுப்ப. என்னடா அங்க பாதில இருந்து வரும். வழி விடுங்க சார். ஐயோ இப்படியே கண்டினியூ பண்ண கூடாது. எனக்கு பாஸ் பண்ற பட்டனாச்சும் கொடுத்து தொலை. கைங்க சொல்லி கம்மி. போச்சு
என்னையவே தோக்கடிக்க பாக்குறல. கரெக்டா அதுல இறக்கி விட்டா. இந்த இதுதான் நான் ஒரு நிமிஷம் அறிவிட்டோம். ஏண்டா ஒண்ணு தந்தா போதாடா, ஃபேனை ஓட விடுற கீழே இந்த எல்லாத்துக்கும் அட்ட டைம் பறக்குது, கொட்டை தெரிக்குது. முடிச்சு இது தாண்டவே முடியாது. டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. இப்ப மறுபடியும் நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஆனா நீ மறுபடியும் கரெக்டா அந்த இதுக்குள்ள இறக்கி விடும். நான் கண்டினியூ கொடுக்கணும். என்ன ஆப்ஷன் நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்து நொட்டுறீங்க நீங்க, எனக்கு புரியல. அட்லீஸ்ட் பாஸ் பண்ற மாதிரி கொடுத்தாலாச்சும் நான் ஏதாச்சும் பண்ணுவேன். என்கிட்ட வந்து காசையும் புடிங்கிட்டு, என்கிட்ட வந்து டைமையும் புடிங்கிட்டு முடிக்க வரியானி. ஆமா, அந்த ஆடுக்கு காசு வேற கொடுத்துருக்காரு. ஐயோ நீயே பேச, அவன் எதுக்கு உனக்கு சான்ஸ் பண்ண? நீயே செத்துரு. நான் எதுவுமே பண்ணலடா டேய், நான் எதுவுமே பண்ணலடா. சிச்சரா அவரே கவர்மெண்ட்லாம் இடும் போல இந்த கேம். தொடவே இல்லடா நான். ஏன்டா அப்படி பண்ற? டேய் இது ஏன்டா அன்னைக்கு தோணுது, தெரியாம அனுப்பிட்டேன்டா. எப்பா எனக்கு விட்டுருப்பா ப்ளீஸ் பா, எனக்கு ரிவார்ட். ஐயோ இது ஃபர்ஸ்ட் எங்க விட போகுது. ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. ஃபர்ஸ்ட்ல விழுந்ததுக்கே திரும்ப கிளிக் பண்ணிட்டாரு. நேரா போய் செத்துறணும். வந்துட்டாரு. ஐயோ ஐயோ கண்டினியூ கொடுக்குறேன். ஓ நான் செத்துருவேன். வந்துறாரா? அதுலயே இறக்கி விடுறான். ஐயோ கராரா 30 செகண்ட் திருப்பி கொடு. 30 செகண்ட் திருப்பி கொடு. அவசரப்பட்டால் வாழ்க்கையில் எதுவும் ஜெயிக்க முடியாது தம்பி. ஐயோ ஆஹா வந்து திரும்பி அதுலயே இறக்க போறான். கொடுத்துட்டாரு. மறுபடியும் என்ன வேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேயே செத்துருவான். அப்ப மறுபடியும் நான் வந்து 30 செகண்ட் வேஸ்ட். ஒரு லெவலுக்கு ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சேடா. அதையாச்சும் என்ன முடிக்க விடுறா. இவள் ஒன்னாச்சு முடிக்க விடுறா. ஐயோ clap your hands. You did something marvelous. வெரி குட் சார், சூப்பர் சார். நீங்க இப்படி ஒரு வாட்டத்தை யாருமே விளையாட முடியாது சார். பயங்கரமா விளையாடுறீங்க சார். செவன்லயே சாகுறடா. மேல ஒண்ணு கீழே ஒண்ணு சைடுல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு எல்லா பக்கமும் வளைக்கிறாங்க. கிட்ட வச்சுக்கிறேன். ஐயோ I'm gonna say anything நண்பர்களே. I'm gonna finish this. Okay? முடிச்சிருவாரோ? தெரியலையே. ஏய் முடிஞ்சிரும் போல. ஐயோ அங்கட தடுக்கு இல்லனா இங்கட தடுக்கு. செத்துட்டே இரு. செத்து விளையாடு. குதிச்சு விளையாடுமா? ஐயோ போச்சு. நண்பர்களே, this is a very good chance. சோ கொடுத்துட்டாரு. ரிவைவ் கொடுத்திருக்காரு. 30 seconds. Come on, 64%. திரும்பி அங்கே இறக்கி விட போறான். அவுட் ஆகிற மாதிரியே இருக்கும். மிஸ் எடுத்து கையில எடுங்க. ரெடியா இருங்க. Come on JK, you can do it. Come on. வீடியோ முடிச்சிடலாம். முடிச்சிரு. Come on. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. Remember why you started. வந்துட்டாரா? எப்படா? வந்துட்டாரா? 90 வந்துட்டாரு. முடிக்க போறாரு. முடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் போச்சுடா. ஐயோ அங்க என்னதான்டா சரி எஸ் இருக்கு. அதே ஆப்ஷன் மறுபடியும். வந்துட்டாருப்பா. ஐயோ என்ன போ அவ்வளவுதான். இவன் கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிடுவான். நானும் செத்து போடுவேன். நீ ஜாலியா இரு. நாங்களும் கிளம்புறோம். பிறக்காது இந்த கேம் டெவலப்பர். உனக்கு குழந்தையே பிறக்காது. ஐயோ குஞ்சில கட்டி சாவோடாரு. குஞ்ச வெட்டுற நேரமா உண்டா உனக்கு. சாகாம என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பேன். ஐயோ சாபோடா புடிச்சு. ஐயோ வாய்ப்பு. இதான் சான்ஸ். வந்துட்டாரு. ஜெயிக்க போறாரு.
என்ன பேசுனீங்க? என்ன ஆட்டம் போட்ட? இப்ப நான் விழுந்தாலும் இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஓ ஆமா ஆமா. ஓ அவுட் ஆயிட்டாரு. ஐயோ இப்ப எங்க விடுவான்னு தெரியலையே. திரும்பி ஆமா ஆமா. அது பரவாயில்ல, இங்கதான் வரும். ஐயோ ஓட்டாரு. ஜஸ்டிஸ். அப்பா ஐயோ முதல்ல மென்டல் ஆமா, இத பாக்குற நம்மளுக்கே அது எரிச்சலா இருக்கு. விளையாடுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அது இந்த சவுண்ட் விட்டாதான் அது போகும், கீழே போகும், மேல போகும். நம்ம கொஞ்சம் தப்பா சவுண்ட் விட்டாலும் அது போயிடும். அதுதான் இவரு அந்த இது ஆட்லாம் வரக்கூடாதுன்னு அதுக்கு காசு போட்டா, இவன் அந்த ரிவைவ் பண்றதுக்கு ஆட் கொடுத்து இதுக்கு மாட்டினல்லவா அதுக்கும் போடு. இதுவெல்லாம் பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. எப்படா ஒரு வழியா எப்படியோ ஒரே ஒரு இந்த இது லெவலுக்கே இவ்வளவுனா ஒரு வீடியோவே ஆயிடுச்சு. ஆரம்பத்துல முடிக்கும் போது மென்டல் ஆயிடும். இதுக்கு முன்னாடி ஏதோ இன்னொன்னு வேற கேம் விளையாண்டாரு, அதுவும் அதேதான். அடுத்து 9வது லெவல் வருமா? அது இன்னும் அதுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.